வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பிர்லா கோளரங்கம் வந்திருக்கோம். அதாவது பிளானட்டோரியம் அறிவியல் கண்காட்சி இதில் இருக்குது. பட் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஏன்னா நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இது வந்து டைனாசர் முட்டைன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது எத்தனை பேர். ஸோ இதெல்லாமே பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது. எனக்கு அந்தளவுக்கு தூய்மையான தமிழ்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச தமிழே நான் பேசுகிறேன். இது வந்து லாப்ஸ்டர் மாதிரி இருக்குது. இது எல்லாமே பரிணாம வளர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. எல்லாத்தையுமே கிளியராக உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஆசை தான். பட் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே பப்ளிக் இருக்கிறாங்க, அதனால் என்னால் அவங்களோட சேர்த்து வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இது பார்த்துக்கோங்க. படிக்க முடிஞ்சால் படிங்க, ஓரளவுக்கு கிளியராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மொபைல் தான், நான் கேமராலாம் வச்சு எடுக்கலை. என்ன போட்டோ எழுதுதா கொடுமையே, ஏதோ ஒரு பேர் எழுத போறாங்க. நான் இன்னொன்னு எழுதுறேன் பாருங்க. போன்றோன்னு வா டெக்கரேஷன் மேல உட்கார் வா. தெரியும் போட்டு அழகா சூப்பரா அந்த இது அப்பா சொன்னா கேளு. நல்லா அப்படியே நல்லா உட்காருவீங்க. போன உட்கார் போட்ட மட்டும் எடுத்துருங்க. டக்குனு நான் இருக்கனா இல்லையா? ஆமா, கிட்ட போங்க. போட்டு அப்பா சூப்பரா இருக்குடா, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குடா சிவு. அடா அடா, எவ்வளோ இருக்கு, செம்மையா இருக்கு சிவு, சூப்பர். சீதரங்க பாரு, ஜி கரெக்டா இல்லையா? உடையாது மம்மி, உடையாது. அப்பா இருக்கல, அப்புறம் என்ன ஜாலியா இருக்கு. பாருங்கள் மக்களே, இது ஒரு வகையான கத்தாழை போல் இருக்குது. இதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு வகையால் கற்றாழையை சேர்ந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, முள்ளாக இருக்குது. அழகான ஆபத்தான ஒரு விஷயம் போல் இது. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இதில் எல்லாருமே பேர் எழுதி வைக்கிறாங்க, பேர், ஃபோன் நம்பரு. இதெல்லாம் தேவையான விஷயமானு யோசிச்சுக்கோங்க. நிறையா பேர் இந்த தப்பு தான் செய்கிறீங்க. பாரம்பரிய முறையில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி தான் பேர் எழுதி நாஸ்தி பண்ணுறாங்க. அது அந்த காலத்து ராஜாக்கள், ஜமீன்தாருங்களும் கட்டி வச்ச கட்டடத்தெல்லாம் இந்த மாதிரி உங்கள் பேர் எழுதுறதுல என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. நம்மளோட உழைப்பு அதில் இல்லைனாலும் அதை கெடுக்கிற வேலை நம்ம பார்க்கக்கூடாது. இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா மற்ற நாட்டிலலாம் பாரம்பரியமான விஷயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இதில் அவங்கவுங்க இன்ஷியலை போடுறது, லவ் சிம்பிள் போடுறது, இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதாமல் இருந்தால் எனக்குன்னு தெரியல, பட் இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பசுமையாக வைக்கிறதுக்கு எதுவும் மெனக்கடலைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த.
அதே மாதிரி இந்த டைனாசர்ஸும் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இல்லை, பொம்மைன்றது கிளியராக தெரியுது. ஒரு 4 பொம்மைகளை வச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதிலலாம் ஏறி ஒவ்வொரு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏதோ டைட்டாரியமா இதில் பாருங்கள், உங்களால் படிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த யானைக்கு கீழே இருக்கிறது எங்கள் கும்பல் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துக்கு நாங்கள் போகிறோம், வீடியோ எடுத்தது கிடையாது. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மொபைல்லையாவது எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நான். இதை வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இல்லையா, அந்த இது அதுதான் கொஞ்சம் இந்த இடத்த பசுமையாக வச்சுருக்குது. மற்றபடி எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. இந்த யானையை பாருங்கள். இப்போ இருக்கிற மாதிரி தந்தை வந்து சைடில் இல்லாமல் இது வந்து நேராக நாக்கு கீழே தொங்குது. பரிணாம வளர்ச்சியில் வந்து மாறி இருக்குது அந்த தந்தம்லாம். சரிங்க. இது என்ன மிருகம்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து தெரியுதா பாருங்கள், நீங்கள் படிச்சுக்கோங்க. என் கண்ணுக்கு இது வந்து எறும்பு திணியா இல்லை வந்து ஆமையான்னு தெரில. எறும்பு திணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. மாடோட மூஞ்சி மாதிரி இருக்குது, ஆனால் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதுவும் நான் க்ளோஸில் எடுத்திருக்கேன், படிக்க முடிஞ்சால் படிங்க. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்னு பேசுகிறோம். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தமிழ்லாம் எழுதியிருக்கலாம், வெறும் இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நார்த் சைடு போனோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காது. நம்ம ஊரில் தான் வெறும் இங்கிலீஷில் மட்டும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது தமிழில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு. இந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஓகேவா இருக்குது இதெல்லாம். என்னென்னா கொஞ்சம் சுத்தமாக பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பகுதி முடிச்சிட்டோம், நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறேன் நான். இது அடுத்த செக்ஷன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி, கொஞ்சம் சயின்ஸோட. இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து மணி அடிக்குது. அந்த கம்பியை வச்சு நம்ம இது பண்ணணும், பெல் அடிக்கிற மாதிரி. அது எனக்கு தமிழில் கரெக்டாக சொல்ல தெரில. இப்போ இந்த குழந்தை அடிக்க போகுது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சவுண்டு வருது. இங்கே தமிழில் போட்டிருக்காங்க. எதை பற்றினா இதை பற்றி. ஆனால் இது அசையவே இல்லை, நான் உருட்டி பார்த்தேன். இந்த இது பகுதி வந்து வெயிட் கால்குலேஷன் இதில் மேலே போட்டிருக்குது பாருங்கள். இது நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் கால்குலேஷன் தெரியும். அது நீங்கள் எவ்வளோ வெயிட் உங்களால் முடியும் அப்படின்றது. மற்றபடி இங்கெல்லாம் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு உண்டான ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஷோ நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் வர்றப்போ ஷோ எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இந்த ரயில் இன்ஜினோட டெமோலாம் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஆனால் இது நம்மளால் சரியாக பார்க்க முடியல. இன்ஜின் முடிஞ்சால் நான் காட்டுறேன். என்னோடய மொபைலில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரியுதுன்னு தெரில. சரி, சும்மா நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றுறோமே, கொஞ்சம் இப்படியும் போட்டு வைப்போமேன்னு ஒரு ட்ரை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம போர் விமானத்தோட அசம்பிள். இது போர் விமானம். இந்த பக்கத்துல இருந்து இன்ஜின் நல்லா தெரியுது பாரு. சார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஆனால் இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது, சாரி. இது நம்ம ராக்கெட் மாதிரி பாருங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்துல் கலாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவரை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ராக்கெட்னால் என்னன்ற சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 3D ஷோன்னு ஒன்று நடக்கும் இங்கே. அதுக்கு தான் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. அது இருந்தால் பெட்டராக இருக்கும். சயின்ஸு படிக்கிற குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே புரிய வைக்கலாம் நம்ம. அதுக்காக உள்ள இடம் தான் இது. இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஒரே ரஷ்ஷாக இருக்குது. நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரில, ஏன்னா வந்து நான் ஹெட்செட் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கல. இது கேலரி பாயிண்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, சர் ஐசக் நியூட்டன், கலீலியோ, ஜோஹன்ஸ் கேப்லர், ஆரியபட்டா, நிக்கோலஸ். ஆக்சுவலாக நான் இவர் பேரை கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது புவி ஈர்ப்பு விசைன்னு போட்டிருக்காங்க. ஒளி ஆற்றல் மைய விளக்கு விகை புவி ஈர்ப்பு கிணறு. ஆனால் என்னன்னா ஸ்விட்ச் இருக்குது இங்கே, ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. ஸோ விர்ச்சுவல் ஹேப்னு போட்டிருக்காங்க. இது ஒர்க் ஆகுது. இந்த கேம் நல்லா இருக்குது. இது என்னென்னா பாருங்கள், அந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எழுத்து வேறு. இதை ஸ்பீடாக படிக்கணும். முடியுமா? இதை நான் க்ளோஸில் காமிக்கிறேன், உங்களால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் நல்லா இருந்தது பாருங்கள். இது வந்து ஸ்டார் வரையணும், கண்ணாடியில் பார்த்துட்டு இந்த ஸ்டார் வரையணும். 80% பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க, ரைட் ஹேண்டுக்கு வந்து சரியாக வரல. பார்த்துக்கோங்க.
இருடா ஒரு நிமிஷம் இருடா. ரெடியா? இதெல்லாம் மெட்டலோட தூளாம். நம்ம நாட்டில் இருக்கிற மெட்டல் இதெல்லாம். அது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர் மாதிரி அதில் வச்சுருக்குறாங்க. இந்த மரத்தோட வயதுன்னு போட்டிருக்காங்க. நான் என்ன வயதுன்னு போடலை, அவ்வளோதான் இருக்குது எழுத்து. பெரும்பான்மையான பிக்சர்ஸ் யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு உண்டானது தெரியல, எல்லாமே காலியாக தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன இது விக்ரம் சாராபாயின் விண்வெளி கூடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விண்வெளி ஆய்வகத்தை சேர்ந்த சில விஷயங்கள் இங்கே இருக்குது. விண்வெளி ஆய்வு மையம் அந்த தகவல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. சேட்டலைட்டு, ஸோ நம்ம நாட்டில் விண்வெளியை பற்றியான தகவல் தெரிஞ்சுக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து மேபி ஃப்யூச்சரில் அவங்க ஒரு விஞ்ஞானி ஆகலாம். அதனால் நம்ம எப்போவுமே பசங்களுக்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஃப்யூச்சருக்கு எப்போவுமே டாக்டரு, போலீஸு, வக்கீல் இந்த மாதிரி இல்லாமல் சில மாற்றங்கள் ஏற்படும். நாடு நம்மளை முன்னேற்றுதோ இல்லையோ, நம்மளை நாமே பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரிலாம் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு இதில் கொஞ்சம் ஆர்வம் வரும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செக்ஷன் விந்தை கண்ணாடின்னு போட்டிருக்காங்க. ஃபன் மிரர்ஸ் பார்க்கலாம். இது தட்டின் மேல் தலையா. ஸோ குழந்தைங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த தலை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பா எங்க பாப்பா பாரு
இந்த வழியில் போகணும். இந்த வழியில் போனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்கள் தலை வர மாதிரி தெரியும். இது மறையும் உருவம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்த்தோம்னா பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. இது அதே தான் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் வரைகிறது, அதே கேமிங்க. உனக்கும் அதே தான் கதிர். இப்படி பார்க்கணும். நம்ம அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதுக்குள்ளே பார்த்தோம்னா. பக்க பிம்பம். இது எப்படின்னா நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம இங்கே இருக்க தெரியாது, எங்கேயோ இருக்கிற மாதிரி நம்மளோட உருவம் தெரியுது. இதில் குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த கண்ணாடி வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம 2 உருவமாக தெரியும் எந்த பக்கம் போனாலும். இது எங்கே பார்த்தாலும் நம்மளோட உருவம். गोलंबर मारी इருக்கு இது. गोलंबर मारी इருக்கு. வினோத பிம்பங்களா இது. ஸோ நம்ம தலைகீழ தெரியுறாங்க, நம்மளும் தலைகீழ தெரிகிறோம், நேராக தெரிகிறோம், நேராக இருக்குது. ஓகே, இது கட்டாயி வருது. நம்ம ஒரு பக்கம் இருக்கோம், அது ஒரு பக்கம் காமிக்குது நம்மளுக்கு. இதில் நம்ம உருவம் பாதியாக தெரியுது. தெரியுதுங்களா? கிணறு பாருங்க. ரெண்டு மூணு இடத்துல இதை வச்சுருக்காங்க. புவியுறுப்பு காரணமாக முடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி. பட் இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு யாரும் கைடும் இல்லை. அப்புறம் மனசு வச்சுருக்காங்கன்னா இந்த முறை வச்சுருக்காங்க ஓகேவா. மலை மேலே கீழே ஊற்றி விட்டாங்க. இந்த மேலே இது சின்ன வெட்டி எடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, மேலே உட்டை வச்சு ஊற்றி எடுத்துருக்காங்க மேலே. சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் படிச்சுக்கோங்க. கார்களோட வளர்ச்சிகள் இது. அதெல்லாம் சக்கரம் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க. ரயில் இன்ஜின். Finally, 4:30 show ticket எடுத்தவங்க planetarium
ஸோ இது வந்து ஸ்டீம் வண்டி, அதாவது நீராவி இன்ஜின் இருந்தது இல்லையா அந்த டைம். இது எப்படி பாருங்கள். இதெல்லாம் போர் விமானங்கள் இந்த மாடலில் இருந்துருக்குது நம்மக்கிட்ட. சிலது எனக்கு என்னன்னே தெரியல, அதனால் நான் மேலே எழுதியிருக்கிறத அப்படியே நான் போட்டுறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது டிராக்டரோட மாடலாம். இந்த சைக்கிள் பாருங்கள், பழங்காலத்து சைக்கிள் இது இப்போ கூட நம்ம ஏதாவது யூடியூப்பில் வரும் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது. இது டிராக்டர். இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஜின்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை அசம்பிள் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன பார்ட்ஸ் அவங்க சேர்க்குறாங்க, எதுக்கு சேர்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு புரியலை. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இன்ஜின், எது அசம்பிள் பண்ணி எதோட ஜாயின் பண்ணி எந்த வயர் எதில் கனெக்ஷன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, சான்ஸே இல்லை. மனித மூளையோட பவர் பாருங்கள். இத்தனோண்டு மூளையை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம அது முழுசாக பார்க்குறப்ப நம்மளுக்கு அதோட வேல்யூஷன் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பார்க்குறப்ப தான் எப்படி செயல்படுத்துகிறாங்க இதை அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இது. நான் நிறைய இடத்துல கொஞ்சம் கட்டான மாதிரி எடுத்திருப்பேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா பப்ளிக்கை நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது. அதே மீறி ஒரு சிலரோட ஃபேஸ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது பப்ளிக் பிளேஸு, அதுவும் இல்லாமல் ரஷ் டைமில் நம்ம வந்துட்டோம். லீவ் டைமில் கொஞ்சம் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே புதுசாக நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லையா. பாருங்கள், நம்மளுடைய போர் விமானம். இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பெருமை. பயிற்சி விமானமாக இது. இது குண்டு. இது நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை டிசைன் மாதிரி. இதுலேருந்து தான் நம்மளுடைய தமிழ்நாடு நல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். பிரதான போர் பீரங்கியா அர்ஜுன். இது வணிக கப்பலாம். அதாவது நம்ம வியாபார நோக்கத்துக்கு இந்த கண்டெய்னர்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, லக்கேஜெல்லாம் அனுப்புகிறாங்க வியாபாரத்துக்காக. அந்த மாதிரி ஒரு கப்பலோட மாதிரி இது.
இது இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற கண்டெய்னர். அதில் வந்து கண்டெய்னர் இல்லை இல்லையா? இதில் இப்போ கண்டெய்னர் டிசைன் இதில் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே. 3D ஷோ டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் போகிறேன். அடுத்து வந்து அது என்ன சொல்லுவாங்க, பொருட்காட்சி போகலான்ட்டு இருக்கிறோம். முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ, பாய்.